ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எஸ், கிருஷிக்குட்டியோடைய பர்த்டே. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஹாப்பி பர்த்டேன்ற பேனர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நாங்கள் ஆக்சுவல் பர்த்டே அன்னைக்கு நாங்கள் வரைக்கும் வீட்டில் கொண்டாடிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் வேணும் அப்படின்றதுக்காக ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு நாங்கள் வந்துட்டு பர்த்டே கொண்டாடுறோங்க, ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி. ஸோ நாங்கள் ஃபுல்லாக வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஊதியாச்சு. ஸோ இது ஜஸ்ட் வந்து பம்ப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பம்ப் பண்ணாலே அழகா பலூன் மாதிரி இதுவாயிடுச்சு. ஓகேங்க, இது ரெடி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வேலை பேக் யார்ட்ல தான் பிளான் போட்டிருக்கோம். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய எக்கச்சக்க வேலை. அப்படிலாம் தேவைப்பா. ஸோ எக்கச்சக்க வேலை. இது வந்து கஸிபோ ஆக்சுவலி நம்ம வீட்டுக்காக தான் வாங்கினது. ஸோ இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லை. மெயின் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்காக வாங்கி வச்சது தான். ஆக்சுவலாக நல்லா ஒரு ஆஃபரில் வந்தபோது நாங்கள் வாங்கி வச்சோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து தான் சரி நாங்களும் வந்துட்டு சரி கஸிபோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு இதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு ஒரு வழி ஆளை போட்டுட்டோங்க. ஆளை போட்டாச்சு இல்லை? ஸோ அவங்க வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மருந்து அடிச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு போவாங்க. இது வாப்பா. அந்த அந்த ஓரத்தில் இருக்க இதையும் நிமித்திடுங்க. 4 இது வந்து 3 எல்லாத்தையும் நிமித்த சொல்லியிருக்கான். என்ன பண்ணா? வெயிட் பண்ணுங்க. அப்பா அவ்வளோதான். டன். சூப்பர் மேம், சமையல் செட் ஆயிடுச்சுப்பா. ஸோ இப்போ நெட்டு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும்ல. ரெடி பண்ணிட்டு கிருஷ்ண வந்து கண்ணை மூடிட்டு கூட்டிகிட்டு வந்து காமிப்போமா? ஹாப்பி ஆவானா? அப்பெல்லாம் ஆக மாட்டானா? ஆமாம். ஓகே, நைஸ். இட்ஸ் குட் அப்படின்னு போயிடுவோம்ல. ஸோ நாங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா கஸிபோ செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக வந்து மழைக்காக தான். இன்றைக்கின்னு பார்த்து வந்து மழை வருதுன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வெயிலாக இருக்கோம், இங்கே ஃபுட்டெல்லாம் வச்சுட்டா பசங்களாம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வச்சோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் மழையா கரெக்டாக இல்லைப்பா? என்ன சொல்கிறீங்க மேம்ஸ்? இப்போ பர்த்டேவை எடுத்து அந்த சைடு மாட்டணும் பாருங்க. நிதிஷ் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பறக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை மாட்டிகிட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய கிருஷ்குட்டி பர்த்டே செட்டப்பு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராருங்க. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே தான் வராங்க இல்லை மேம்ஸ்? ப்ளம்ஸ் ஆக்சுவலாக செமையாக பழுத்திருக்கு. ஐயோ மாம்ஸ், இங்கே பாருப்பா. இன்னும் கொஞ்சம் பெருசாகும்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே கீழே தான் கொட்டிடும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்லை இன்னும் வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பசங்களாம் வந்து இன்னும் 2-3 காய் இருக்குது, அதுக்கெலாம் வெயிட் பண்ணலாம். இதை என்ன பிரிச்சிடலான்னு நினைக்கிறேன். பசங்களாம் வந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுற போதுங்க. சூப்பராக இருக்குப்பா பார்க்குதே ப்ளம்ஸு. என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடியை வந்து வெளியே கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு கருவேப்பிலை செடி, இது வந்து செம்பருத்தி செடி, இது வந்து வாழை மரம். ஸோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாச்சு. வாழை மரம் இன்னும் லேண்டில் நடலை, இனிமே தான் வந்து நடணும். இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த இது இருந்துச்சு, பெரிய தொட்டி, அதை எடுத்துட்டோமா? சொன்னாலும் இந்த இடம் அசிங்கமாக இருக்குது. ஸோ அதான் இந்த இடத்துல வந்துட்டு இந்த தொட்டிங்களை வச்சுட்டோம். இந்த இடத்துல ஃப்யூச்சரில் வந்துட்டு பெரிய பெரிய மரம் வர மாதிரி பிளான் போட்டிருக்கோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கார்ன் ஹோலு அந்த காஸ்கோவில் வாங்கின அந்த டாயம் வச்சிடணும் என்ன மேம்ஸ்? சதீஷ் வந்துட்டு லாஸ்ட் மினிட் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் மினிட்ல இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு மத்தியானம் லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன்.
பி மாட்டிதான் இல்லை ஒன்று தான் மாட்டியிருக்கீங்க, அதனால ஒரு சைடு தான் இருக்குது. பரவாயில்ல, டேப் போட்டு போட்டு மாட்டிருக்கேன்டி. போய் கிட்ட போய் பாரு. சரி இடுங்க. பியா ஒரு சைடு தான், தட்ஸ் ஓகே, டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த டாய்ஸு அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதுதாங்க. ஐ மீன் கேம்ஸ் அதெல்லாம். நாங்கள் வேறு ஒரு பெரிய கேம் நேற்று வாங்கினது தான், செம்ம சொதப்பில் சே அப்படின்னு ஆயிடுச்சு. கிட்ஸ் இருந்தாங்கன்னா பயங்கர என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் ஓகே. ஸோ என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய இது பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அது வந்துட்டு இங்கே வந்து அரிசிக்கு இது தண்ணி கொதிக்குது. ஸோ ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைரல் வீடியோ பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். இது வந்து கோங்குரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் பண்ண வேண்டியது. அதை வந்துட்டு நம்ம பாலக்கீரை வச்சு பண்ண போகிறோம். பாலக்கீரையில் யூஸ்வலாக தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா, புளி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதை. ஸோ எண்ணெய் விட்டு நல்லா இதுவானதுக்கப்புறம் நம்ம வந்து இது கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிரேவி, அதை வந்து இதில் தூக்கி போட்டுடணும். ஸோ அவ்வளோதான். நம்ம பூண்டு இதில் வந்து ஏற்கனவே போட்டதுனால நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்ல. லைக் என்ன சொல்கிறது, பெருங்காயம் அந்த மாதிரி போட தேவையில்ல. இது ஆனால் ரொம்ப ஈஸி தான், ஃபட்டாஃபட்டுன்னு முடிஞ்சிடும். ஏன்னா நமக்கு வந்து பருப்பு வச்சு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பசலைக்கீரையில் ஏன் வந்து தக்காளி போடக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, பசலைக்கீரையும் தக்காளியும் சேர்ந்தா வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுமா, அதனால வந்து நான் யூஸ்வலாகவே பசலைக்கீரையோட வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்ச அந்த கிரேவியை வந்து அந்த மசாலாவை இதில் போட்டலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக போட்டாச்சு. நல்லா சுண்டட்டும். ஸோ அதுக்குள்ள அந்த இதில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் வழிச்சும் போட்டுட்டேன் அந்த மிக்சியில். நல்லா வந்து தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக தக்காளியே இல்லை, வெங்காயம் காஞ்ச மிளகா தான். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாலக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. அப்பா கிட்ட பேஸ்டியே பண்ணுறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கீரையை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே கொஞ்சம் கீரை இருக்குது, எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டலாம். கீரை எவ்வளோ போட்டாலும் எப்படியோ புஷ்ஷுன்னு குட்டியாக போயிடும். அதான் காரம் நிறைய போட்டிருக்கேன்னா கம்மியாக போட்டிருக்கேன்னா பார்க்கக்கூட இல்லை. அப்பாக்கிட்டே பேசிட்டு இருந்ததுனால இதுவாயிடுச்சு. ஐ மீன் போட்டுட்டேன், எப்படியோ கரெக்டாக தான் இருக்கும். அங்கே வந்து சாதம் வந்துருச்சு, இப்போ வடிச்சிடணும். சரி ஓகே, அவ்வளோதாங்க. இதையும் மீதியம் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு சாதம், கீரை, அதுக்கப்புறம் அம்மா அமிச்ச வடை எதுனா பொரிச்சிக்க வேண்டியதுதான். வடை அப்பளம் அந்த மாதிரி எதுனா பொரிச்சிக்க வேண்டியதுதான் இன்றைக்கான லஞ்சு. இதுதான். சரி ஓகே, கீரை வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இது வந்து நிஜமாவே சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் போன வாட்டி ஒரு வாட்டி பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே எனக்கு கோங்குரா மாதிரியே தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக எனக்கு அந்த ரெசிபின்னு எனக்கு மறந்து போயிட்டேன். நான் இந்த மாதிரி ரெசிபியில் பண்ணம்மா நல்லா இருந்துச்சுன்னு. ஆமாம்ல, இது கோங்குரா ரெசிபிடி மறந்துட்டியா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன கோங்குரா இதில் நம்ம புளி போட மாட்டோம், ஏன்னா அதுவே புளிப்பாக இருக்கும்ன்றதுனால இதுக்கு வந்து நம்ம புளி போடுறோம். ஆனால் என்னென்னா நம்ம பருப்பு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது. ஆனால் நிறைய காணும் நமக்கு. இது வந்துட்டு கரெக்டாக அது தக்காளி தொக்கு மாதிரி கரெக்டாக வந்துட்டு இதுவாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அதெல்லாம் போட்டுருவேன். அதான் போட்டுட்டு நம்ம மீதி வேலையை போய் பார்க்கலாம். அதான் சாப்பிடணும். சாப்பிட்டு இப்போ மணி வந்து 12:41 ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு கிளம்பணும். கிளம்பி இதுக்கு வேற போயிட்டு நம்மளுடைய கேக்கெல்லாம் வேறு பிக் பண்ணோம். கேக்கு 1 மணிக்கே ரெடி ஆயிடுச்சு. கேக் பிக் பண்ணிவிட்டு டோனட்ஸ் வேறு ஆர்டர் போட்டிருக்கோம். டோனட்ஸ் வந்துட்டு ஒரு டசன்ஸ் ஆஃப் டோனட் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ டோனட்ஸையும் பிக் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. நான் ஆக்சுவலி ரொம்ப தொக்கு மாதிரி பண்ணல. ஏன் அப்படின்னா நிறைய இது பண்ணேன். இன்னொன்று வந்துட்டு அந்த மிக்சியை வேற கழுவி ஊற்றினேன்னா அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி என்னன்னா பசங்களுக்கு வாயில் இலையாக வரும், அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. நல்லா வந்துட்டு இதை போட்டு மச்சிட வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளுடைய கீரை ரெடி. கீரை தொக்கு தான் இது. கீரை தொக்கு ரெடி. சாதமும் பார்த்தீங்கன்னா இங்கே வடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம போய் கேக்லாம் பிக் பண்ணிக்கலாம். இல்லை 4 மணிக்கு, அதனால சரி ஓகே இதுன்னு பார்ப்போம்.
எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ பார்ப்போம். நான் நினச்சேன் உள்ளே உட்காந்து பண்ணிங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்ட்டு. சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளில நான் சொன்ன பார்த்தீங்களா பர்த்டேன்னு போட்டு வச்சுனேன். பர்த்டே இதுக்குள்ளே போடல, பரவாயில்ல. இங்கே வந்துட்டு ஒரு டேப் போட்டுருவோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு டேப் போட்டுருவோம். சூப்பர். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து சாப்பாடு. இதில் வந்து வடித்த சாதம் தான். நெய்யை விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த கீரை தொக்கை போட்டு நல்லா பிசைஞ்சி சூப்பராக சாப்பிட்லாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ தான். லைக் என்ன சொல்கிறது, தக்காளி சாதம், அப்புறம் புளிக்காய்ச்சல் சாதம், இந்த மாதிரி விரும்புகிறவங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம், வத்த குழம்பு சாதம், அதெல்லாம் விரும்புகிறவங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புளிப்புக்கு வந்து இதுவும் இருக்குது. ப்ளஸ் அட் த சேம் டைம் பருப்பு சாதம், சாம்பார் சாதம்லாம் கடமையேன்னு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். என்ன மாதிரி நானும் சதீஷும் எங்க மாம்ஸ் இருக்கோம் கார்ல. என்னது அப்படியே உங்களுக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷம் இல்ல? போடுறது மொக்க காமெடி, அதுல அவ்வளவு சந்தோஷம் வர. சரி, ஓகே. நாங்க இப்பதான் வந்துட்டு போய் கேக் எல்லாம் பிக் பண்ணிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டோனட்ஸ் பிக் பண்ணினோம். மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3:40. 3:40யா? இல்ல 3:40 அங்க இருக்கும். 3:23. கிறிஸ்பி கிரீம்ல தான் 3:40 இருக்குமா? அங்க நம்ம வீடு 20 நிமிஷம்ல. சரி, இப்ப கிறிஸ்பி கிரீம்ல 3:40 இருந்தோம்னா அங்க நம்ம ஸ்டான் 4 மணிக்கு தான் நம்ம பர்த்டே பார்ட்டி. சரி, ஓகே. ஆமா, 4 மணிக்கு தான். 4 மணிக்கு போயிடுவோம்ல? சரி, ஓகேங்க. 4 மணிக்கு வீட்டுல இருப்போம். போன வாட்டி இந்த மாதிரி தான் நான் வீட்டுல இருந்தேன். ஆனா இவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க, லேட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நானே இல்ல. நான் இருந்திருக்கணும்ப்பா வீட்டுல. ஏன் நீங்க சொல்றீங்க? நான் வீட்டுல சொன்னேன், ஒத்துக்கவே இல்ல. சரி, ஓகே. வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணுவோம். மழை வேற கரெக்டா வந்து கிளவுடி ஆயிட்டே இருக்கு. 5 மணிக்கு மழை வரும்னு போட்டானுங்க. கரெக்டா 5 மணிக்கு வந்துடும் போல இருக்கே. மாம்ஸ் வராம இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். அவ்வளோதாங்க. டோனட்ஸ் வாங்கியாச்சு சூப்பராக. காரப்போகிற கிட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து. ஸோ நம்ம கேக்கும் வாங்கியாச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2B2 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே டைம் காமிச்சிட்டேன். நல்லதால் ஆனால் யாரும் வரலை. ஸோ நம்ம எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி கடகடான்னு வீட்டுக்கு போய் கமக்கமாக உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி யாருமே வந்திருக்க முடியாது. பர்த்டே பார்ட்டி ஆளுங்களே ஆன் டைமுக்கு தான் வரும். என்ன பண்ணுறது எங்களை? ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போனோடனே கிருஷி வந்து ஆசையாக வந்து பார்த்தாரு என்ன டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய கேக் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் வந்து டோனட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நர்ஃப் கன்னுக்கான புல்லட்ஸும் வாங்கி வச்சாச்சு. பசங்களுக்கு எது பிடிக்கும்னு எங்களுக்கே தெரியல. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக் இதுதான். நம்ம கேக்கு எங்கடா ஓப்பன் பண்ணோம்? ஓ, சீல் போட்டிருக்காங்க. ஹியர் டடா. நம்ம எவ்வளோ ஷீட் வாங்கணும்னா குவார்ட்டர் ஷீட்டு. ஏன்னா சும்மா இருப்பா குழந்தைங்க இதில். ஸோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே போட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. ப்ளே கேம் ஹேவ் ஃபன். உண்மையிலே அதான் பண்ண போதுங்க இதுங்கெல்லாம். சூப்பர். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எப்போவுமே உங்ககிட்ட. இது வந்துட்டு நாங்கள் ஜென்ரல் கிளேஸ்டு தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னாங்கன்னா சரி, ஓகே, ஒரிஜினல் கிளேஸ்டே வாங்கியாச்சு. மொத்தம் வந்து 24 வாங்கியிருக்கோம். டோட்டல் பசங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம், திறந்தோடனே எனக்கே வாசனையாக இருக்குது. டோட்டல் பசங்க பார்த்தீங்கன்னா 8 பேரா 9 பேராப்பா? 10 பேரா தெரியல. ஸோ அவ்வளோதான். டோனட்ஸ், குக்கீஸு, அப்புறம் இப்போதைக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் உள்ளேருந்து. ஸ்வேதா வந்து இந்த பேப்பர் கப்ஸு, பிளேட்ஸு அதெல்லாம் தேடிட்டு இருக்கா. தேடல, ஸ்பூனு எடுத்துக்கிட்டு இருக்கேன். தேடுறதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதாவது இந்த ஸ்லாட் வந்து பூராவும் பேப்பர் கப்ஸு, பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு இதுக்கான இதுதான் இடம். உடனே தேடலன்ட்டுருவீங்களே. அப்புறம் வந்து சாஸு,
அந்த மாதிரி. ஸோ கிறிஸ்டோடைய ஒரு ஃப்ரெண்டு வந்தாச்சு இங்கே இல்லைப்பா, உள்ள நேராக போயிடுச்சுங்க. நான் கஷ்டப்பட்டு வெளியே அவுட்டோர் வச்சுருந்தா நேராக உள்ள போய் கேம் விளையாடுங்க. சரி என்னம்மா கொஞ்சம் போகல வெண்ணெய் எடுத்துக்கலாமா? போதுமா இவ்வளோ வெண்ணெய் எடுத்துக்கலாம்ல? ஜூஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலையா? எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் நினச்சேன் இந்த பேட்டியை யூஸ் பண்ணுவானுங்க, அந்த இதை யூஸ் பண்ணுவாங்க, ஆக்ஸ் த்ரோவை, இங்கே இருக்க கசீபோக்குள்ளே ஜாலியாக இருப்பானுங்கன்னு. கடைசியில் பார்த்தா எல்லாம் இருங்களேன் காமிக்கிறேன். மாம்ஸ் எல்லாம் எங்கப்பா இருக்காங்க? ஆமாங்க, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணா எல்லாம் ரூம்குள்ளே உட்காந்து வீடியோ கேம்ஸ் கடைசியாக விளையாடுறாங்க. என்ன மாம்ஸ் பண்ணுறது இவங்கள? சவுண்டு கேட்டுதா? ஒருத்தம் கூட வரவே இல்லை. ஹாய் ஹாய் கிருஷ்ணா அப்படின்ட்டு போயிட்டாங்க. நம்ம போயிட்டு டோனட்ஸ் டிஷ்யூஸ் மேல இருக்காங்க, கேம்ஸ் விளையாடுறாங்க அவனுங்க தனியா. Max, do you need some donuts? No. Okay, fit. Harshit, donuts? No, thanks. Okay. கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கடைசியில் அவங்க எதுவும் என்ஜாய் பண்ணல. அட போங்கடான்னு நான் வந்து என்ஜாய் பண்ண வந்துட்டேன். நம்ம பாடு ஜாலியாக போய் கசீபுல உட்காருவோம் போங்க. வந்து உட்கார்ல, எல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்குங்க. செம்ம மழை. எப்படிமா போட்ட கசிப்பா வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். மழை அப்படியே கொட்டுது. போட்ட கசிப்பா வேஸ்ட் பண்ண கூடாதுன்னே உட்கார்ந்துருக்க ஒரு ஜீவன்னா நாங்க மட்டும்தான். இன்னும் 2 பேர் தான் வரணும்ல? இன்னும் 2 பேர் வரணும். ஸோ நாங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து கோஷ்டிங்க உள்ள இருந்து வெளில வந்தாங்க இல்லப்பா? எஸ் மலரும் நம்மளோட ஜாயின் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து ரேஷ்வன் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணி விளையாடுவாங்கன்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா ஷாஹித்யா தான் ஐக்கியமாயிட்டா. அங்க உள்ள போலாம். அட் லாஸ்ட் வந்துட்டு கரெக்டாக எங்களுக்கு வந்து எப்படின்னா மழை பெஞ்சிட்டு நின்றுடுச்சு. ஸோ வெதர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்க எல்லாத்தையும் வந்து எல்லாரும் வந்து கேம்ஸ் விளையாடிட்டு அவ்வளோதான் போதும் கேம்ஸ் விளையாடினது அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் கலப்பி நாங்கள் வந்து பேக் யார்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே வாங்கட்டோம், நாங்கள் இங்கே தான் கேக் வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் வந்து பேக் யார்டு கூட்டுறோடனே கொஞ்ச நேரம் பேக் யார்ட்லேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே. ஸோ இது நல்லா இருந்தது, ப்ளசண்ட்டாக, வெயில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஷாஹித்யா, நானிஷ், you need to come back so that it will be easy. இல்லனா மத்தவங்க போட்டா உங்க மேல தான் விழும். You're gonna cry like a baby then. It's gonna hit you. You're gonna cry like a baby. கருவேப்பிலை செடியை வேற இடத்துல மாத்தி இருக்கணுமோ? ஏன் வெட்டிட்டானுங்களா? வெட்டிட மாட்டானுங்களா? ஸோ இந்த கோஷ்டியில கிறிஸ்டியுடைய கோஷ்டியில பாத்தீங்கன்னா எல்லாரும் மிக்ஸ்டு கம்யூனிட்டி, லைக் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு பீப்புளாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அவங்க ஹைட்டை வச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும், பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்லாம். நல்லா தான் இருக்கு வெதர் இன்னைக்கு. கிரிஷ், let's cut the cake guys, come. Yeah, would it break if I go now? Yeah. Hey, say that. Would it break if I? No, it's for adults. Ana one at a time. Yeah. One people at a time. Illa, ad adults na. Okay. Ad adults na. And where were you? Oh, where were you? Happy birthday to you. Happy birthday, strange child on the street. Happy birthday to you. அவ்வளோதாங்க, சூப்பராக ஜாலியாக வந்து கேக் கட் பண்ணியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இவ்வளோ பேரை நாங்கள் கூப்பிட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேறு பிளான் போட்டிருந்தோம். ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது இன்னைக்கான பர்த்டே பார்ட்டியில். என்ன அப்படின்றத நான் போக போக சொல்கிறேங்க.
That's an insult. That's what it is. What is that? Give me glitch aura. அதெல்லாம் ஒண்ணாவது. அது கொடுங்க. Why do I keep getting guns? Why do I keep getting shot? இல்ல ஊட்டலாம் வேணாம், அவன் வெக்கப்படுவான். அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பிளேட்ல வச்சிருங்க. பிளேட்ஸ் அங்க இருக்கு. ஏய் ஃபாஸ்ட். அவ்வளோதான், கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு எல்லாருக்குமே சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, என்னடா இது டோனட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சோம், யாருமே சாப்பிடலன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாடிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிட்ற டைம்ல ஃபுல்லா சுகரா தள்ளிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க ஃபுல்லா கேக் அண்ட் டோனட்ஸ்ல தான் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கடா, நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்றேன் சுட சுட. சதீஷ் வந்துட்டு பீட்சா வந்து ஆர்டர் போட்டுட்டோம். லைக் என்ன சொல்றது, நல்ல சூப்பரான பைனாப்பிள், ஹாலபினோஸ், அப்புறம் சீஸ் பீட்சா, இது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணியாச்சு. அது தவிர நான் வந்து இங்கே பர்கர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த பர்கர் தான் இது. ஸோ பர்கர் எல்லாத்தையுமே ஓவனில், இது வந்து ரெடிமேட் தான், பேட்டி வாங்கிட்டு வந்து அப்படியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்தா நானே பண்ணது தான், பாஸ்தா அண்ட் பர்கர். பன் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பர்கர்லேயும் வெஜ்ஜீஸ் வைக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கிட்ஸ்க்கு வந்து வெஜ்ஜீஸ் பிடிக்காதுல்ல. ஸோ அது நம்ம பாட்டு வெஜ்ஜீஸ் வச்சு அப்புறம் அவங்களுக்கு வந்து செம்ம கடுப்பாயிடும், ஐயோ எனக்கு வெஜ்ஜீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால நாங்கள் வந்து வெஜ்ஜீஸ் வைக்கல. வெறும் பர்கர் பேட்டி, வெஜிடேரியன் தான், வெஜ்ஜி பேட்டி, அதுக்கப்புறம் சீஸு, அதுக்கப்புறம் பன்னு, அவ்வளோதாங்க. இதுதான் அதுக்கப்புறம் கெச்சப், அப்புறம் இது வச்சுருந்தோம், ரேன்ச் வச்சுருந்தோம். மயனஸ் வைக்கல, ரேன்ச் அண்ட் கெச்சப் வச்சுருந்தோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து டின்னர். அதே மாதிரி பாஸ்தாவும் பார்த்தீங்கன்னா வெறும் லைக் வெஜ்ஜீஸ் போடலை. ஏன்னா நம்ம வெஜ்ஜீஸ் போட்டு அது இதுன்னு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்கள்லாம் வெஜ்ஜியா அப்படி இப்படின்றாங்க. ஸோ அதனால எல்லாம் மேக்ஸிமம் பிளெயினாக வச்சுருந்தோம். ஸோ இந்த கேப்பில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் பார்த்தீங்களா, அதாவது வீட்டில் அவ்வளோ லிவிங் ரூமு எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து ஒரே ரூமில் வந்து உட்காந்து இங்கே உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. நான் தான் யோசிச்சேன், இவங்களுக்காகவே நம்ம ஒரு பெரிய அந்த ப்ரொஜெக்டர் ரூமை வந்துட்டு வீடியோ கேம்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சிருக்கணும் போல இருக்கு. எங்களுக்கு அது தெரியல. நாங்கள் ஓடி ஆடி விளையாடுவாங்க, இல்லை லிவிங் ரூம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவங்க வந்துட்டு இந்த குட்டி ரூம்ல வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், ஒரு எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட வச்சாச்சு. எல்லாம் வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடிக்கு வந்து பேப்ளேட்ஸ் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கேம்ஸ் விளையாடினாங்க, அதுக்கப்புறம் பேப்ளேட்ஸ் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்களேன் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ தான் பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்கேன். நானும் ஷாஹித்யா குட்டியும் வந்து ஜாலியாக இங்கே வந்துட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். இது வந்து என்னென்னா, சும்மா வந்து இது குலுக்கி போடணும். ஒரு ஹேண்ட் வந்துச்சுன்னா ஒரு ஹேண்டில் பில் பண்ணணும், 2 ஹேண்ட் வந்துன்னா 2 ஹேண்ட், கண்ணை மூடிட்டு பண்ணணும். இது மெமரி. இது இந்த மாதிரி ஒரு கார்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணணும். ஸோ இன்னும் கிட்ஸ் இங்கே தான் இருக்காங்க. மணி வந்துட்டு 9:15. ஏய் சும்மா இவர் பெரிய இவர் மாதிரி சார்ஜ் இருடா. ஏய் இங்கே பாரு, என்னடா வந்திருக்கு ஃபர்ஸ்ட். ஏய் இதெல்லாம் ஓபன் பண்ற gift bag, அது அப்புறமா ஓபன் பண்ணுவேன். சரி தெரியலடா. Oh, it's a gift card, Visa. ஓகே. யாருக்கு? ஓ இது யாரமர். Happy birthday to you. Okay. I think whose was this? ஃபேமிலியா உங்களுக்கு பாருங்க. சூப்பரா வந்து கிறிஷுக்கு வந்து வந்திருக்க கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்படின்றதுதான் பிளான். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கிட்டுடைய அப்பாவுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா காருடைய கண்ணாடி வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த கிட்டால போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாருமே வந்து நாங்களும் இருக்கோம் சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ஸ்லீப் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு இது வந்து சடன் ஸ்லீப் ஓவர். ஏர்லியராக பிளான் போட்டிருந்தா அட்லீஸ்ட் வேற மாதிரி பிளான் போட்டிருக்கலாம். ஸோ சடன் ஸ்லீப் ஓவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தூங்குறாங்க. ஸோ அடுத்த ரூமில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சரி தூங்கி முடிக்கிட்டோங்க. I'm gonna put this That's thing. the pillow I gave you guys. Guys, No, Raj. where did the other body pillow go? Okay, Sebastian, look here. I spoke with your mom.
எவ்வளோ வாட்டி சொன்ன வந்து படுங்கடான்ட்டு, அதுக்கப்புறம் முடியல வச்சு செய்யறானுங்க. ஆல்மோஸ்ட் டைம் பயங்கரமா ஆயிடுச்சு. ஒரு வழியா திட்டி படுங்கடா படுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வச்சாச்சு. சரி ஓகேங்க, இதோட இவங்க தூங்கட்டும். ஹோப்ஃபுல்லி இவங்க தூங்குவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மணி என்ன மாம்ஸ்? மணி என்ன? 12. எப்படி இருந்தேன்னா எப்படி ஐட்டம் பார்த்தீங்களா? எப்படி ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணேன் மாம்ஸ். 12 மணி வரைக்கும் வச்சு செய்கிறானுங்கன்னா இதுதான். அவங்க உட்காந்து ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காங்க. முடியல என்னால், சீரியஸ்லி எனக்கு கை காலை ஃபுல்லாக வலிக்குது மாம்ஸ். உங்களுக்கு வச்சு செய்கிறானுங்க. ஸோ கிறிஷு அந்த இயான் அவங்கள கூட பிரச்சனை இல்லை. அணியும் இன்னொரு குட்டி பண்ண இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் அட்டகாசம் தான் தாங்கலை மாம்ஸ். பார்த்தீங்களா? அதாவது கொசுருங்க ரெண்டும் வந்து இப்போ ஸ்லீப் ஓவர் பண்ணிட்டு கடைசியில் அதுங்க தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. கரெக்டா மாம்ஸ்? மற்ற அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப சமத்துப்பா. அவங்க பாட்டு அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிடுச்சுங்க. கரெக்டா? ஏதோ ஒன்று அந்த பொண்ணு புக் படிக்குது. கரெக்டா? ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் சமத்தா. கடைசியில் டிஸ்டர்ப் பண்ணுறது என்னவோ அணியும் அந்த இன்னொரு பெண்ணும் தான் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. தெரில நாளைக்கு காத்தால வந்து அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிஷன் பண்ணுங்க. பாய் 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 சொல்லப்பா.